இந்த அட்சய லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வயது மாற 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 நம்மளுடைய லக்னம், பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறை அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மேஷ லக்னத்திற்கு என்ன பிரச்சனைகள் எங்க இருந்து வருங்க? ஜாதகர் தாங்க பிரச்சனைக்கு காரணமாகவே இருப்பார். நம்ம என்ன சொல்லுவாங்க, சிவனேன்னு இருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களால அப்படி இருக்கவே முடியாது. இப்போ இவங்களே ஏதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணி இவங்களே அந்த பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா ரிஷபம் அட்சயலகனமாக போகும்போது அங்கே அவங்களுக்கு தீராத பிரச்சனைகள்லே இவங்களுடைய ஆடம்பர நிகழ்வுகளுக்காகவும் அதீதமான எதிர்பார்ப்புக்காகவும், ஒரு சிலர் ஆடம்பரம் அதிகமாக எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை, ஆனால் வேற யார் மூலியமா பிரச்சனைகள் வரும்? மூத்த சகோதரர்களால் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகத்திற்கு எங்கேருந்து பிரச்சனை வருங்க? நம்ம அட்சயலகனம் யாராவது படிக்கிறீங்க, அவங்கள கண்ணை முடிக்கிட்டு சொல்லிடுவாங்க, இந்த கடகம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை மூலியமாக பிரச்சனை வரும், நண்பர்களால் பிரச்சனைகள் வரும், சூழ்நிலையே இவங்களுக்கு எகென்ஸ்டாக மாறும்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கடகத்திற்கு பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு 12 லக்னக்காரங்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதே நம்ம வாழ்க்கையினுடைய வாழ்நாள் எல்லாம் கழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம அட்சயலக்கண பத்ததி அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறையில் தான் நம்ம ஜாதக பலன்களை நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இந்த அட்சய லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வயது மாற 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 நம்மளுடைய லக்னம், பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறை அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த அட்சய லக்னம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கால அளவில் ஒரே மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறது இல்லை. அப்போ அந்த பிரச்சனைகளுடைய தன்மைகளும் தீவிரங்களும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு நபர்கிட்ட இருந்து மட்டுமே அந்த பிரச்சனைகள் நமக்கு வர்றதும் கிடையாது. அந்த வெவ்வேறு நபர்கள் கிட்ட இருந்து வெவ்வேறு காரணங்களாலாம் நமக்கு சில காலகட்டங்களில் பிரச்சனைகள் வருது. இப்போ இந்த பிரச்சனை எந்த லக்னக்காரங்களுக்கு யார் மூலியமாலாம் பிரச்சனை வரும், அவங்க யாருக்கிட்ட எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல மேஷ லக்னம் அட்சய லக்னமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேஷ லக்னத்திற்கு என்ன பிரச்சனைகள் எங்க இருந்து வருங்க? ஜாதகர் தாங்க பிரச்சனைக்கு காரணமாகவே இருப்பார். நம்ம என்ன சொல்லுவாங்க, சிவனேன்னு இருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களால அப்படி இருக்கவே முடியாது. இப்போ இவங்களே ஏதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணி இவங்களே அந்த பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். வேற யாரெல்லாம் பிரச்சனையால் வரும்? இவங்களுக்கு கம்யூனிகேஷனே பிரச்சனைக்குரியதாக மாறிடும். இவங்க யார்கிட்டயாவது பேசுகிறோம் சுமூகமாக, அதுவும் நேரில் பேசுறது கூட அவங்களுக்கு லாபமாக இருக்கும், நன்மைகளை நிறைய கொடுக்கும். ஆனால் இந்த மொபைலில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு பேச தெரியாது. ஏன்னா இவங்களுடைய அந்த முரட்டு சுவாபம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வேலை செய்யும். கோபம் சட்டுன்னு வரும். ஏத்தாப்புல சிரிச்சுக்கிட்டே ஒருத்தங்க விளையாட்டுக்கு பேசுவாங்க, இவங்க சீரியஸாக சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டுருவாங்க. அந்த கம்யூனிகேஷன் பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இந்த லக்னம் 10 வருடங்கள் அப்படிங்கிறது ஒரு லக்னம் ட்ராவல் ஆகும். இந்த 10 வருடங்களில் மேஷ லக்னம் ஒருத்தருக்கு போகுதுன்னா அவர் தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கேட்டகரியில் மாறிடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன பண்ணினாலும் அவருக்கு பிரச்சனையை தேடிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுக்குள்ளேயே போய் மாட்டுவார். அதுதான் இதில் பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. முக்கியமாக கடன் அப்படிங்கிறது இவங்களுக்கு தீராத கடனாக இருக்கும். இந்த கடன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு கம்யூனிகேஷனே நடக்கும். அடுத்து உறவுகள்ல யாருக்கிட்ட எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய சகோதரர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் குறிப்பா இளைய சகோதரர்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். நான் தம்பியோட சேர்ந்து நான் ஏதாவது தொழில் செய்யலான்னு இருக்கேங்க, பண்ணலாமா அப்படின்னா நிச்சயமா பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ லேஸ்ல யாருக்கிட்டையும் கூட்டு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. மனைவிங்கிறது வேற கேட்டகரி, நண்பர்கள்ங்கிறது வேற கேட்டகரி. ஆனால் உறவுக்காரர்களோட இவர் ஒத்து போய் ஒரு பிஸ்னஸை பண்ண முடியுமானா நிச்சயமாக முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இவங்களுக்கு பிரச்சனைகள்ங்கிறது கடன் மூலியமாகவும் அவங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் மூலியமாகவும் தான் இவங்க பிரச்சனைகளை அதிகமாக சந்திப்பாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணினா இந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்க தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, இவங்க காலபைரவரை இந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா காலபைரவர் தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல் காடாக வேலை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து, தீராத பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு காலபைரவர்கிட்ட தான் இருக்குது. இந்த சனிக்கிழமை தோறும் காலபைரவருக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க. பூசணிக்காயில் தான் தீபம் ஏற்றணுமா, அது உங்கள் விருப்பம். தேங்காய் முடியில் தீபம் ஏற்றணுமா, அதுவும் உங்கள் இஷ்டம். ஆனால் வழிபடணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் அந்த வழிமுறைகளின்படி நீங்கள் தீபம் ஏற்றி கும்பிடுறீங்க அப்படின்னா
கூடுதலாக பலன்களை சந்திக்கலாம். ரிஷபம், இந்த ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் யார் மூலமா வரும்னு தெரியுமா? பேராசையினால அல்லது அதீதமான எதிர்பார்ப்பின் காரணமால தான் இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா ரிஷபம் அட்சயலகனமாக போகும்போது அங்க அவங்களுக்கு தீராத பிரச்சனைகள்லே இவங்களுடைய ஆடம்பர நிகழ்வுகளுக்காகவும் அதீதமான எதிர்பார்ப்புக்காகவும், ஒரு சிலர் ஆடம்பரம் அதிகமாக எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை, ஆனால் வேற யார் மூலியமா பிரச்சனைகள் வரும்? மூத்த சகோதரர்களால் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மூத்த சகோதரர்கள்கிட்ட இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக பழகணும். அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு தேவைப்படுது அப்படின்னா அது ரொம்ப யோசித்து அந்த நிகழ்வுக்குள்ளே அவங்க என்ட்ரி ஆகணும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையில் அவங்க மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களும் கடன் எல்லாம் யோசிக்காமல் வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு விஷயமா பிரச்சனையா, உடனே நமக்கு பண தேவை இருக்கா, உடனே யோசிக்காமல் யார்கிட்ட வேணாலும் கடன் வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி தேவையில்லாமல் கடன் வாங்கி அவஸ்தப்படக்கூடிய ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா இந்த ரிஷப லக்னம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ரிஷப லக்னக்காரங்களே, உங்களுடைய அட்சய லக்னம் இப்போ ரிஷபத்தில் போகுதுன்னா உங்களுடைய மூத்த சகோதரம்லாம் எனக்கு யாரும் இல்லைங்க, அண்ணனும் இல்லை அக்காவும் இல்லை, நான் வந்து சிங்கிள் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போது நீங்கள் யாரையாவது அண்ணன் அக்கான்னு கூப்பிடுவீங்க இல்லையா, அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்க விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் உங்கள் அக்கா மாதிரி நினைக்கிறேன், அண்ணா மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட பழகினீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிடும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. இந்த பிரச்சனைகள்லேருந்து, இந்த நிகழ்வுகள்லேருந்து நீங்கள் எப்படி விடுபடணும்? உங்களுக்குன்னு மனசுக்குள்ளே ஆத்மார்த்த குரு யாராவது வச்சுருப்பீங்க, அல்லது இவரை கும்பிட்டா எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்குது, எனக்கு பாசிட்டிவான நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த குரு பகவானை வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை யாராவது ஒருத்தரை குருவா நினைச்சு அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை அந்த ஒரு நாள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். அது நீங்கள் வணங்கக்கூடிய சாய்பாபாவாக இருக்கலாம், அல்லது ராகவேந்திரராக இருக்கலாம், இல்லை கணக்கம்பட்டியாராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கட்டும், பாம்பன் சுவாமிகளாக இருக்கலாம். உங்களுக்குன்னு மனசுக்குள்ள இவர் தான் நமக்கு வழிகாட்டக்கூடியவராக இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை யாருக்கிட்ட வருதோ அவங்கள நீங்கள் இந்த வருடம் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான நற்பலன்கள் நிறையவே இருக்கும். மிதுனம், இந்த மிதுனத்தை எடுத்துட்டோம்னா இவங்க பிரச்சனை எல்லாம் தேடி போக மாட்டாங்க. இயல்பாக இவங்க ரொம்ப என்ன சொல்லலாம், தான் உண்டு தன் வேலை உண்டு, கணக்கு பண்ணி வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஒரு கேரக்டராக இவங்க இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு பிரச்சனைகள் அதுக்காக வரவே வராதா, இவங்க பிரச்சனையை நோக்கி போகலைன்னா அப்படின்லாம் நினைக்காதீங்க. பிரச்சனை இவங்களை தேடி வரும். யார் ரூபத்தில் தேடி வரும்? இவங்களுக்குன்னு பழகக்கூடிய ஆத்மார்த்த நண்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இவருக்கு பிரச்சனைக்குரியவங்களாக இருக்க மாட்டாங்க, அழுத்தத்தை தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. நம்ம மேலே அதீத அக்கறை காட்டுறோன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நமக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த அட்வைஸ்லேருந்து நம்மளால் தவிர்க்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. அப்போ அதுவே நமக்கு ஒரு அதீதமான ஒரு போராட்டமாகவும் மன அழுத்தத்தை தரக்கூடியதாகவும் மாறிடும். அடுத்து இன்னொரு நிகழ்வு யார் மூலியமாலாம் நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அப்பா என்ன பண்ணுவார்? இதை பண்ணடா, பண்ணாதடா, அதை பண்ணாதடா, இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு நம்மளை அவருடைய சூழ்நிலைக்கு அவருடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை கைடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ணுவார்? ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவார். அப்போ அப்பாவே நமக்கு தீராத பிரச்சனைன்னு நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவங்களுக்கு இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்த இரண்டாவது திருமணத்தை பற்றின்னு யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலியமாகவும் இவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர வாய்ப்பு இருக்குது. அந்த நிகழ்வுகளை ரொம்ப கவனமாக இருக்கட்டும். இவங்க இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிப்பதற்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். முருகப்பெருமான ஆத்மார்த்த குருவாக அவங்க நினச்சி அந்த முருகப்பெருமானுக்கு இவங்க அதுவும் முக்கியமாக இவங்க வந்து என்ன பண்ணலாம், மலை மேல் உள்ள குன்றின் மேல் இறக்கக்கூடிய அந்த குமரக்குன்றனை வழிபடும் போது இவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கடகம், இந்த கடகத்திற்கு எங்கேருந்து பிரச்சனை வருங்க? நம்ம அட்சய லக்னம் இப்போ யாராவது படிக்கிறீங்க, அவங்கள கண்ணை முடிக்கிட்டு சொல்லிடுவாங்க, இந்த கடகம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை மூலியமாக பிரச்சனை வரும், நண்பர்களால் பிரச்சனைகள் வரும், சூழ்நிலையே இவங்களுக்கு எகென்ஸ்டாக மாறும்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கடகத்திற்கு அந்த வாழ்க்கை துணை தான் அவங்களுக்கு பிரச்சனைக்கு முதல் காரணமாகவே இருப்பாங்க. நண்பர்கள் தான் பிரச்சனைக்குரிய நபராகவே இருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசினாலே பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இவங்க வந்து நண்பர்கள் தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஏன்னா எப்போ அவங்க நண்பர்கள் தான் முடிவுக்கு வர்றாங்களோ அங்கேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த நண்பன் நமக்கு உண்மையானவனாக இருப்பான்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அதுவும் படிக்கக்கூடிய டீனேஜ் வயசில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு
உங்களுடைய நட்பு வட்டங்களை சுருக்கிக்கோங்க. அவங்கள்ட்ட அதிக நேரம் பேசாதீங்க. அவங்கள்ட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த பேச்சுவார்த்தைகளே உங்களுக்கு பின்னாளில் பிரச்சனைக்குரியதாக மாறிடும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? மனைவி கிட்ட பேசவே கூடாது, கணவனுக்கிட்ட பேசவே கூடாது. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்காது. நீங்கள் ஏதாவது வளவளன்னு சொல்லுவீங்க, அது அங்கே அவங்களுக்கு டென்ஷன் ஆகும், பிரச்சனைக்குரியதாக மாற்றும். இல்லை அவங்க ஏதாவது வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். இப்படி பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது கடகத்திற்கு உண்டு. அதனால கடகராசி வாழ்க்கை துணையோடையும் நண்பர்களோடையும் பழகுவதில் அதீத கவனத்தோடு இருக்கணும். இவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? ரொம்ப சமயோஜிதமா நடந்துக்கணும். அப்படி சமயோஜிதமா நம்ம நடந்துக்கணும்னா அதுக்கு யார் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பாங்க? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர வேற யாருமே கிடையாதுங்க. கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்க. அந்த கிருஷ்ணர் எல்லாருக்கிட்டையுமே, அதாவது யாருக்குமே கெட்டவனாக இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு ரொம்ப சமயோஜிதமாக செயல்படக்கூடியவர். அதனால எல்லாமே நமக்கு தெரியும், ஆனாலும் எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பக்குவமாக நடந்துக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. அடுத்து சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்திற்கு யாருக்கிட்ட இருந்து பிரச்சனைகள் வரும்? குழந்தைகள் தாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருப்பாங்க. இந்த குழந்தைகளை நினச்சி கவலைப்படுறது, இந்த குழந்தைகள் நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஃபீல் பண்ணுறது, இந்த குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறது, இப்படின்னு அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், பிரச்சனைகள் எல்லாமே குழந்தைகள் ரூபத்தில் தான் அவங்களுக்கு வரும்னு இருக்குது. அப்போ அந்த குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகளில் அடுத்து அவங்க மனசே அவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். அது கனவு கற்பனைகள்லாம் இந்த நேரத்தில் ரொம்ப அதீதமாக வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அதீதமான எதிர்பார்ப்பு பிள்ளைங்கள்ட்ட இருந்து இருக்கும். என் பிள்ளை நாளைக்கு இதெல்லாம் பண்ணுவான், இதெல்லாம் பண்ணுவான்னு நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை அந்த குழந்தைகள் மேலே திணிக்கும் போது அந்த குழந்தைகள் நமக்கு எகென்ஸ்டாக மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. அதனால் அந்த குழந்தைகள் விஷயத்துலையும் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறீங்கன்னா அதை சுத்தமாகவே தவிர்த்துருங்க. இது உங்களுக்கு எச்சரிக்கையும் கூட. சிம்ம லக்னம் அட்சய லக்னம் யாருக்காவது போகுதுன்னா குலதெய்வம் கோயிலில் நான் முதன்மையாக நின்று நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க, யோசிக்காதீங்க. பண்ணினீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதனால் இந்த குலதெய்வம் சார்ந்த நிகழ்வுகளில் கொஞ்சம் தள்ளிய டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னா, இந்த 2 தெய்வங்கள் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. யாரெல்லாம் 2 தெய்வங்கள்? அர்த்தநாரீஸ்வரர், சங்கர நாராயணர். மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமி, இவர் 2 விதமான திருக்கோலத்தில் காட்சி தரக்கூடியவர். ஆண்டாளாகவும் காட்சி தருவார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ பொருத்தமான ஒரு விசேஷம் அப்படிங்கிறது மன்னார்குடி ராஜகோபால சுவாமிக்கு ஆண்டாள் அலங்காரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஸ்ரீவித்யா கோபாலன்னு சொல்றது இரட்டை தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரே கருவறையில் 2 தெய்வங்கள், காத்தியாயினி அம்மன், பச்சைவாளி அம்மன் அப்படிங்கிற ஒரு தெய்வம். இந்த ஆலயத்துக்கும் நீங்கள் போய் வழிபாடுகள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். ஏன் இந்த காத்தியாயினி அம்மன், பச்சைவாளி அம்மன் அப்படின்னு சொல்கிறோன்னா, அங்கே அந்த குழந்தைய மடிவில், முருகனை மடியில் வச்ச திருக்கோலத்தில் அந்த அம்பாள் காட்சி தருவாங்க. அதனால் இந்த குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு நீங்கள் அந்த நாகப்பட்டினம் பக்கத்தில் மேலவாஞ்சூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய காத்தியாயினி அம்மனை போய் வழிபாடு பண்ணலாம். அடுத்து கன்னி. இந்த கன்னிக்கு பிரச்சனைகள் எங்கே இருந்தெல்லாம் வருதுங்க? இந்த கன்னிக்கு கம்யூனிகேஷனே பிரச்சனைக்குரியதாக மாறுதுங்க. இந்த காலகட்டங்கள் அவங்க தொலைத்தொடர்பு சாதனங்களை வச்சு யாருக்கிட்ட பேசினாலும் யாருக்கிட்ட பழகினாலும் இந்த ஆன்லைன் ஸ்கேம்ங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அது யாருக்கு அதிகமாக பாதிக்கும்னா அந்த கன்னி லக்னத்திற்கு அதிகமாகவே பாதிக்கும். அதுவும் நான் தொழில் செய்யணும், அந்த தொழில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிறைய லாபங்களை தரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கும்போது அது என்ன பண்ணும், இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம் மூலியமாக உங்களை மாட்ட வச்சு வேடிக்கை பார்த்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இளைய சகோதரர்கள் வழியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகளை நீங்கள் முன்னாடி நின்று தீர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிடும். அதனால் இளைய சகோதரர்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து குழந்தைகள் சின்ன சின்ன தவறுகள் செய்வாங்க. குழந்தைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அது பெரிய சீரியஸாக இருக்காது, பெரிய அளவுலையும் இருக்காது. அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும். இந்த கன்னி லக்னத்தை பொறுத்தளவில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான நற்பலன்களை அடையணும் அப்படின்னா அம்பாள் வழிபாடு, அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்பாளை வேணாலும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனாக இருக்கட்டும், அல்லது முத்துமாரி அம்மனாக இருக்கட்டும், நீங்கள்
கருமாரியம்மனாக இருந்தாலும் சரி, அம்பாள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாதிப்புகள்லேருந்து தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். துலாம், இந்த துலாம் லக்னத்தாருக்கு பிரச்சனைகள் எங்கேருந்து வருது தெரியுமாங்க? இவங்க தாங்க பிரச்சனைக்குரிய நபராகவே இருப்பாங்க. துலாம் லக்னம் அவங்களே வாலண்டரியாக போய் பல பிரச்சனைகளை இழுத்துக்குவாங்க. நான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேர்லையும் சில நிகழ்வுகளை இவங்க தப்பாக யோசித்து தப்பாக முடிவெடுத்து அதனாலேயே பிரச்சனைகளையும் இவங்க சந்திப்பாங்க. அதே போல் இளைய சகோதரர் வழியில் கொஞ்சம் கடன் படக்கூடிய ஒரு கட்டாயமும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. கம்யூனிகேஷனும் இவங்களுக்கு மிகப்பெரிய சாதகம்னு சொல்ல முடியாது. அதனாலேயும் சில அவஸ்தைகளையும் சங்கடங்களையும் இவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இவங்க பிரச்சனைக்குள்ளே போகாமல் சைலண்ட்டாக இருந்தானாவே இவங்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வே அதுதான் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு எங்கே இருக்குது தெரியுமா? சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவிலுக்கு ஆத்மார்த்தமாக போய் அந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு சிவபுராணத்தை படிங்க. இந்த சிவபுராணத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக துலாம் லக்னத்தாருக்கு நல்ல யோகமான பலன்கள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் விரதம் இருங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சகம், இந்த விருச்சகத்திற்கு பிரச்சனைகள் எதன் மூலியமாக இருக்கும் தெரியுமா? இவங்க ஆசையே பிரச்சனைக்கு காரணமாக அமையுதுங்க. அதுவும் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை இவங்க அதீதமாக எதிர்பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதன் மூலியமாக தான் இவங்களுக்கு பிரச்சனைங்கிறதே ஏற்படும். மறைமுகமான இல்லீகலான ஒரு நிகழ்வு, அது லஞ்சம் வாங்குவதாக இருக்கட்டும், இல்லை சட்டத்திற்கு புறம்பான ஒரு நடவடிக்கைகளாக இருக்கட்டும், இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா கட்டாயம் நீங்கள் பிரச்சனைகள்லாம் மாட்டுவீங்க அப்படிங்கிறத உறுதியாக கூட சொல்லலாம். அதனால் ரொம்ப கவனமாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம். ஏன்னா நீங்களே சில பிரச்சனைகளை உங்களுடைய அதீத ஆசையாலும் ஆர்வத்தையாலும் சில பிரச்சனைகளை நீங்களே தேடிக்குவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த காலகட்டங்களில் ரொம்ப அமைதியாக ரொம்ப சைலண்ட்டாக, நீங்கள் எப்போதும் போல் சைலண்ட்டாகவே இருக்கிறது தான் நல்லது. சைலண்ட் கில்லர் வேலையெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அங்கே மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுடும். அதனால் அட்சய லக்னம் விருச்சகம் செல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வதற்கான வழிபாடுகள், நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான நற்பலன்களும் கிடைக்கும். ஏன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு யார் கொடுக்க போகிறாங்க? இங்கே நின்ற நிலையில் திருக்கோலத்தில் உள்ள பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்க போகிறார். தனுசு, தனுசுக்கான பிரச்சனைகள் எங்கெங்க இருக்குது? இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதே அவங்களுடைய எங்கேருந்து எந்த ரூபத்தில் வரும், எப்படி வரும், எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தான் அவங்களுக்கு பிரச்சனைக்கான காரணமாக அமையுது. அதே நேரத்தில் அவங்களுக்கும் ஒரு பேராசை அப்படிங்கிறதும் அல்லது பெரிய எதிர்பார்ப்பு, ப்ரமோஷன் எனக்கு வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ப்ரமோஷன் மூலியமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகளும் சிக்கல்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால எனக்கு இந்த வேலையில் மாற்றம் வேணும், இது வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. திடீர்னு உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை விட்டு எனக்கு வேணும்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது அது பிரச்சனைக்குரிய ஒரு நிகழ்வாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது திருமணத்தை பற்றிய நிகழ்வுகள் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேயும் கொஞ்சம் சிக்கல்களோட தான் அந்த சூழ்நிலைகள் அமையும். அதனாலேயும் அங்கேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்திக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கான சொல்யூஷன் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி தாயாரை கும்பிடுங்க. அதுவும் கஜலட்சுமியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். கஜலட்சுமி வழிபாடு வீட்டிலேயே நீங்கள் கஜலட்சுமி வழிபாடு பண்ணலாம். அல்லது ஒவ்வொரு சிவன் கோவில்லையும் கஜலட்சுமி இருப்பாங்க. அந்த கஜலட்சுமிக்கு போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி வழிபாடுகள் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு அங்கே தான் இருக்குது. மகர லக்னம், இந்த மகர லக்னம் அட்சய லக்னமாக போகும்போது இங்கே ஜாதகர் தான் பிரச்சனைக்கு காரணமாகவே இருப்பாருங்க. அவரை தேடியும் பிரச்சனைகள் வரும், இவரும் பிரச்சனையை நோக்கி போவார் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கமே இவங்களுக்கு பகையாக மாறும். அதனால ரொம்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த போராட்டத்தில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள், அரசாங்க ஊழியர்களுக்கு எதிரான போராட்டங்கள், அரசாங்க ஊழியர்கள்ட்ட தகராறு பண்ணுறது, இந்த போலீஸ்காரங்கள்ட்ட தகராறு பண்ணுறது, அரசு அதிகாரிகளிடம் ரொம்ப ராங்காக பேசுகிறது, இல்லை அரசு அதிகாரிகளை நான் மாட்டி விட்றேன்னு நினச்சி நம்மளே வழியக்கு போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். அரசு செய்யக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களை மீறாமல் இருந்தீங்கன்னாவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா தேவையில்லாத எதிர்பாராத நிகழ்வுகள் ஒன்றும் இல்லைங்க. எப்போதுமே நம்ம ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போவோம். நார்மலாக இந்த தடவையும் நம்ம அப்படியே போவோம், தப்பிச்சுக்குவோன்னு நினச்சி போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதனால் அந்த ஹெல்மெட் போட்டுட்டு போனோம்னா ஹெல்மெட் போட்டு போடுங்க. சீட்டு பெல்ட் போட்டுக்கணும்னா போடுங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணணும்னா கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரசு சம்பந்தமான எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை நீங்கள் சாதகமாக ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியது இருக்கும்.
ஏன்னா அரசாங்கத்தினால பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால இந்த நிலைகள்லேருந்து, இந்த அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே முருகனை தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும். இந்த முருகனை வழிபாடு பண்ணும்போது குகையில் இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப வெளிச்சம் இல்லாத இடத்துல ரொம்ப குகைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முருகனை வழிபாடுவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ குகைக்குள்ளே இருக்கக்கூடிய முருகன் அப்படின்னா எந்த ஊரில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்யலாம்? கழுகு மலையில் இருக்கக்கூடிய குகை முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி அந்த மலையை குடைஞ்சு கோயில்கள் அமைச்சிருக்கக்கூடிய இடம் சிவகங்கை மாவட்டத்தில் திருக்கோலக்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் மலை மேலே 4 ஆலயங்கள் இருக்கும். அதில் 4ஆவதாக உச்சியில் இருக்கக்கூடிய அந்த முருகன் அப்படிங்கிறது இருக்கார், குகைக்குள்ளே தான் இருப்பார். அவரையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அதனால் குகை எங்கெல்லாம் குகைக்குள்ளே அந்த குகையை குடைஞ்சு அந்த முருகன் சன்னதி அப்படின்னு இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வழிபடுவதற்கு உகந்த இடமாக இருக்கும். அந்த முருகனை பலமாக பிடிச்சிக்கோங்க. கும்பம், இந்த கும்பத்துக்கு பிரச்சனைகள் எங்கேருந்துங்க வரும்? இந்த கும்பத்தை பொறுத்தளவில் அவங்க பிரச்சனைகளுக்கான நிகழ்வுகள் எங்கே இருக்குன்னா குழந்தைகள் மூலமாக தான் அதிகமாகவே பிரச்சனைகள் வரும். அவங்களுடைய மனம், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய சிந்தனைகள், இன்னும் பங்கு வர்த்தகத்தில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இப்போ அதை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா அந்த பங்கு வர்த்தகம் சார்ந்த நிகழ்வுகளில் கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏறும்னு இன்வெஸ்ட் பண்ணுறது இறங்கிடும், இறங்கும்னு இன்வெஸ்ட் பண்ணுறது ஏறும். ஆனால் ஒரு சில நேரங்களில் திடீர்னு நமக்கு ஒரு ஸ்பார்க்கான மாதிரி பெரிய அதிர்ஷ்டமும் நமக்கு இந்த நேரத்தில் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக கையாளக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பங்கு வர்த்தகம் சார்ந்த நிகழ்வுகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பயணிக்கக்கூடிய காலம். அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. உடம்பு ஆரோக்கியத்தில் இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதே அதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் வர்றதை நீங்கள் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுடைய குழந்தைகள் சார்ந்து, மனம் சார்ந்து, பங்கு வர்த்தகம் சார்ந்து, இன்னும் தாய்மாமன் உறவோடு நீங்கள் ரொம்ப சிநேகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் அதற்கு உகந்த காலகட்டங்கள் அல்ல. அதனால் அந்த தாய்மாமன் வகையில் இந்த மகரம் கும்பலகனம் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்கள்ட்ட ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக இந்த நேரத்தில் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க இந்த கும்பலகனக்காரங்க என்ன பண்ணினா அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்களால தப்பிச்சுக்கவோ தவிர்க்கவோ முடியும் அப்படின்னா, அங்கே சுவாமி மலை முருகனை வழிபாடு பண்ணுங்க. அல்லது அந்த முருகன் காட்சி கொடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த பாம்பன் சுவாமிகளுடைய அருளுரைகளை நீங்கள் கேட்குறீங்க, அவங்க தரிசனம் பண்ணின அந்த ஆலயங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடுகள் பண்ணுறீங்க, பன்றிமலை சுவாமிகள் வழிபாடு பண்ண தாண்டுகுடி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறையவே சாதகமான பலன்கள், நல்ல பலன்கள் நிறையவே உண்டுங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுடைய அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படணும்னா குருவாக உபதேசம் செய்த அந்த சுவாமி மலை தான் ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த சுவாமி மலை முருகனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பிரார்த்தனை பண்ணிங்கனாவே உங்களுடைய மனம் அப்படிங்கிறது ஒருநிலைப்படும். அந்த மன ஒருநிலையோடு நீங்கள் ஒரு செயல்களை செய்கிறீங்கன்னா சிறப்பான பலன்கள், சாதகமான பலன்கள் நிச்சயம் உண்டு. மீனம், இந்த மீனத்திற்கு பிரச்சனைகள் எங்கேருந்துங்க வரும்? இந்த மீனத்திற்கு அரசாங்கம் சார்ந்த நிகழ்வுகள் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக மாறும். ஆனால் அது பெரிய அளவு பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். அப்போ பெரிய பிரச்சனை எங்கே இருக்குது? கம்யூனிகேஷனாலும் இளைய சகோதரன் மூலியமாகவும் பெரிய அளவு பிரச்சனைகள் காத்துட்ருக்கு. அப்போ தம்பிக்கு ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், தம்பி கடன் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு, அவருக்காக நான் ஏதாவது ஒரு கையெழுத்து போடுறேன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த நேரத்தில் பண்ணாதீங்க. அது உங்களுக்கே பிரச்சனைக்குரியதாக முடிஞ்சிடும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதும் இப்போ நல்லா இல்லை. அந்த ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பான நிகழ்வுகள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முள்ளு மேலே நடக்கிற மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் கம்பி மேலே நடக்கிற மாதிரி, ரொம்ப கவனமாக, கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதனால் ரொம்ப கவனமாக பயன்படுத்திக்கக்கூடிய காலம். நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக, எச்சரிக்கையாக, மெதுவாக பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்கள் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காலம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, சனிக்கிழமை என்று கரிய மாணிக்க பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்குங்க. அந்த கரிய மாணிக்க பெருமாள் எங்கே இருந்தாலும் நீங்கள் போய் வழிபாடுகள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஐயனார் வழிபாடு பண்ணுங்க, அது உங்களுக்கு ஆத்மார்த்தமான பலன்களை ஏற்படுத்தும். ஐயனார் வழிபாடும் கரிய மாணிக்க பெருமாளுடைய வழிபாடும் இந்த மீன லக்னத்திற்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். பிரச்சனைகள்ங்கிறது இவங்க மூலமாக தான் வரும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது.
நம்மளுக்கு உறவாக பிரச்சனைகள் வருமா, இல்லை நோயாக பிரச்சனைகள் வருமா? நோயின்னு எடுத்தால் அந்த 12 லக்னங்களுக்குமே நோயினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி அந்த நோய்களினுடைய தன்மைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதனால் ஏற்படுது, ஏன் ஏற்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் படிங்க. ஏன்னா நாங்கள் எல்லா இடத்துலையும் எல்லாரும் நம்ம ஜோதிடத்தை தேடி போக முடியாது. அதில் எத்தனை பேர் அந்த ஜோதிடத்தினுடைய நிகழ்வுகளை சரியாக பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எனக்கு என்னை விட வேற யாரால சொல்ல முடியும்? அப்போ என்னுடைய தேவைகளுக்கு என்னால் பலன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் படிங்க. அது விரைவில் 1 மாதம், அதிகபட்சம் 1 மாத காலகட்டங்களிலே உங்களால் உங்கள் ஜாதகத்திற்கு பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் வடிவமைச்சிருக்காங்க. அதனால் இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் அப்படிங்கிறது படிங்க, பாருங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படிங்கிறது உங்கள் கையிலையும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.